சர்க்குருவே சரணம். ஒரு மனிதன் மனம் நிறைந்து ஒரு இடத்தை நோக்கி நடக்கும்போது அவன் கால்கள் மட்டும் பயணம் செய்வதில்லை, அவன் நம்பிக்கையும் சேர்ந்து தான் பயணம் செய்கின்றது. நல்ல எண்ணத்தோடு ஒரு புனித இடத்திற்கு செல்வது மனதிற்கு ஒரு புதிய தெளிவை தரும். இன்று உன் மனம் அழைக்கின்றது என்றால் அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தாதே. நல்ல எண்ணத்தோடு என் ஆலயத்திற்கு வா, அமைதியோடு வா. உன் உள்ளத்தில் இருக்கும் வேண்டுகோளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு வா. வாழ்க்கையில் எல்லா சுமைகளையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் மனிதன் இருப்பதை என்னிடம் அமைதியாக சொல்லிவிட்டு திரும்பி வந்தாலே மனம் லேசாகி விடும்டா சாமி. அந்த மன நிம்மதி தான் அடுத்த நல்ல முடிவை எடுக்க உனக்கு வலிமை தரும். அதனால் நம்பிக்கையோடு வா என் ஆலயத்திற்கு. ஒரு ஆலயத்தின் பெருமை அதன் சுவர்களில் இல்லை, அங்கே செல்லும் மனிதர்களின் நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. நல்ல எண்ணத்தோடு சென்று நல்ல செயலோடு திரும்பி வா சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவது அந்த நம்பிக்கையின் உன் செயலும் சேரும்போது தானடா சாமி. நீ மனதில் வைத்திருக்கும் ஆசையை யாரிடமும் சொல்ல முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. உன் மனசாட்சிக்கு நேர்மையாக இரு. உண்மையாக வேண்டுதல் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, நல்ல மனதாலும் நல்ல செயலாலும் வெளிப்படும். அந்த நல்ல மனதோடு முன்னேறிட சாமி. இன்று நீ எடுக்கும் இந்த பயணம் ஒரு இடத்தை அடைவதற்காக மட்டுமல்ல, உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அமைதியாக மாற்றிக்கொள்ளவும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை மீண்டும் எழுப்பிக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்டா சாமி. அமைதியாக செல், அமைதியாக திரும்பி வா. நல்ல எண்ணத்தோடு நடக்கும் ஒவ்வொரு அடியும் வீணாகாது. மனதில் நன்றி இருந்தால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். பார்வை மாறும்போது வாய்ப்புகளையும் நாம் வேறு விதமாக கவனிக்க தொடங்குவோம். அதுவே முன்னேற்றத்தின் தொடக்கமாக அமையும்டா சாமி. ஒரு நல்ல இடத்திற்கு செல்வது மட்டும் போதாது. அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்பாக பேச வேண்டும், நேர்மையாக உழைக்க வேண்டும், பிறருக்கு முடிந்தால் உதவி செய்ய வேண்டும். அந்த நல்ல குணம்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும்டா சாமி. இன்றி நீ தேடுவது ஒரு பதிலாக இருக்கலாம், ஆனால் திரும்பி வரும்போது உனக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்திருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது வெளியில் கிடைக்கும் பதில் அல்ல, நமக்குள் உருவாகும் உறுதியான மனநிலையே. எந்த புனித பயணமாக இருந்தாலும் அது மனதை மாற்ற வேண்டும். கோபம் குறையணும், பொறாமை விலகணும், நம்பிக்கை அதிகரிக்கணும். இந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் நீண்ட கால பலனை தரும் உண்மையான செல்வங்கள் சாமி. இன்று நல்ல எண்ணத்தோடு நீ எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை உன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாக மாறும். நல்லதை நினைத்து தொடங்கு, நல்லதை செய்து முடி. உன் செயல்களில் உன் எதிர்காலத்தின் விதைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் மனம் திறந்து என்னை நினைக்கும் நேரம் அவன் பலவீனமாக நேரம் அல்ல, அது அவன் உண்மையான வலிமை உருவாக்கும் நேரம். அந்த வலிமையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளு சாமி. உன் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாறும். இன்று நீ எடுக்கும் இந்த பயணம் வெறும் வழக்கமாக நினைக்காதே. உன் வாழ்க்கையை பற்றி அமைதியாக சிந்திக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள். நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து நல்ல செயல்களை வாழ்க்கையில் வளர்த்து பார். அவை காலம் வரும்போது ஒரு நல்ல பலனாக மலரும் சாமி. மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கிவிட்டு புதிய நம்பிக்கையோடு திரும்பி வா. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு வழங்குகின்றது. அந்த தொடக்கத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு முன்னேறினால் நல்ல மாற்றங்கள் மெதுவாக உருவாக தொடங்கும் சாமி. நீ தேடுவது அமைதி என்றால் முதலில் உன் மனதில் அமைதியை வளர்த்துக்கொள். நீ தேடுவது முன்னேற்றம் என்றால் உன் செயல்களில் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுடா சாமி. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் சேர்ந்த இடத்தில்தான் ஒரு அழகாக மாறும் வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோடு ஒரு புனித இடத்திற்கு சென்று நன்றியுடன் மனதோடு திரும்பி வரும் மனிதன் வெறும் பயணம் செய்வதன் அல்ல,
தன்னைத்தானே புதிதாக உருவாக்கி தொடங்கியவன் இன்று ஒரு நல்ல தொடக்கத்தை உன் வாழ்க்கையிலும் உருவாக்க அமைதியை எடுத்து செல்லும் நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு திரும்பி வாட சாமி. இன்று நீ எடுத்து வைக்கும் இந்த ஒரு பயணம் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கவும் புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கவும் ஒரு வாய்ப்பு. மனம் திறந்து வா, நல்ல எண்ணத்தோடு வா, நம்பிக்கையோடு திரும்பி செல்லுடா சாமி. சில ஆசைகள் வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை, கண்களில் தெரியும் ஏக்கமாக இருக்கும். அந்த ஏக்கத்தை நல்ல செயலோடு மாற்று. வாழ்க்கை மாற வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாக இருந்தால் இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்ல அடியும் உன் நாளைய வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் சென்றாலும் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணத்தை மட்டும் யாரிடமும் இழந்து விடாதே. நல்ல மனதை வைத்திருக்கும் மனிதனுக்காக காலமே ஒரு நாள் நல்ல பாதையை உருவாக்கும்டா சாமி. இன்று உன் உள்ளத்தில் ஒரு புதிய உறுதி பிறக்கட்டும். இனி நான் பயப்பட மாட்டேன், இனி நான் தளர மாட்டேன், இனி நான் நல்ல பாதையை விட்டு விலக மாட்டேன் என்ற முடிவை எடு. அந்த முடிவே ஒரு நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும்டா சாமி. நீ ஒரு நல்ல இடத்திற்கு சென்று திரும்பி வரும்போது அந்த பயணத்தின் அர்த்தம் உன் மனதில் தெரிந்திருக்க வேண்டும். வெறும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மட்டுமல்ல, மனதில் இருக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் கவலையும் அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி வருவதுதான் சாமி. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் நல்ல மனிதனாக இருப்பதை மட்டும் நிறுத்தாதே. நல்ல குணம் கொண்ட மனிதனை காலம் சில நேரங்களில் சோதிக்கும், ஆனால் இறுதியில் அதே காலம் அவரை உயர்த்தி நிறுத்தும்டா சாமி. இன்று நீ யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல், யாருக்காவது ஒரு சிறிய உதவி செய். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த நன்மை நாளை எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை பெரிய பலனாக திரும்பி வரும். உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஒரு பெரிய அதிசயத்தால் மட்டும் வராது. ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல மனிதரின் அறிவுரை, இவைகளின் ஏதாவது ஒன்று உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். ஆனால் நல்லதை புரிந்து கொள்ளுடா சாமி. இன்று நீ என்னை நினைத்து எடுக்கும் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அந்த நிமிடத்திற்கு பிறகு அமைதி நாளை எடுக்கும் பெரிய முடிவுகளுக்கு வலிமை பெறும். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தெளிவு பெறும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் நல்ல மாற்றம் வர வேண்டும். மனம் மாறும்போது பார்வை மாறும், பார்வை மாறும்போது பாதை மாறும், பாதை மாறும்போது வாழ்க்கையும் மாறும்டா சாமி. உன் ஆலய பயணம் முடிவதில்லை, அதுதான் ஒரு புதிய தொடக்கம். இன்று முதல் உன் வாழ்க்கையில் அன்பு இருக்கட்டும், உன் செயல்களில் நேர்மை இருக்கட்டும், உன் மனதில் நம்பிக்கை இருக்கட்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை தானாகவே உயர ஆரம்பிக்கும்டா சாமி. உன்னை நீ நம்பும் அளவுக்கு வாழ்க்கையும் உனக்கு வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். உன் மனதில் இருக்கும் பயத்தை விடு, உன் திறமையை மறக்காதே, உன் நேர்மையை இழக்காதே. இந்த மூன்றையும் காப்பாற்றினால் உன் எதிர்காலம் உன்னை மாற்றாதுடா சாமி. இன்று நீ நடக்கும் பாதையில் தனியாக இருப்பதாக நினைக்காதே. உன் நல்ல எண்ணங்களுக்கு உனக்கு துணையாக உன் நல்ல செயல்கள் உனக்கு காவலாக இருக்கும். உன் பொறுமை உனக்கு பலம். இந்த மூன்றையும் கையில் வைத்து கொண்டு முன்னேறுடா சாமி. வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனநிம்மதி. மனநிம்மதி இருந்தால் உழைக்க முடியும், உழைத்தால் முன்னேற முடியும், முன்னேறினால் மற்றவர்களுக்கு உதவ முடியும். அதனால் முதலில் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள். இன்று உன் மனதில் பிறக்கும் நம்பிக்கை நாளைக்கு உன் குடும்பத்தின் சிறப்பாக மாறலாம். அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் நல்ல நாளும் உன்னை தேடி வரும்டா சாமி. சில நேரங்களில் என்னிடம் உடனே பதில் வராமல் இருப்பது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக உருவாக்குவதற்கான இருக்கலாம். அதனால் காத்திருக்கும் நேரத்தையும் வீணாக விடாதே. உன்னை வளர்த்துக்கொள், உன் குணத்தை உயர்த்திக்கொள், உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக்கொள்.
நீ இன்று நல்ல மனதோடு எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நாளை உன் பிள்ளைகள் பெருமையும் நிலைக்கும். வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு நல்ல வழியில் நடக்கும் மனிதர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியான வெற்றியை நோக்கித்தான் செல்லும் சாமி. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது நான் நம்பிக்கை விடவில்லை, அதனால்தான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாளுக்காக இன்று நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டும் செய்து முன்னேறிட சாமி. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் முதலில் உன் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையாகத்தான் பிறக்கின்றது. அந்த நம்பிக்கையை தினமும் வளர்த்துக்கொள். அது ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும், பெரிய மரமாக வளரும்டா சாமி. என்னை நம்பி நல்ல மனதோடு முன்னேறு. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள். உன் முயற்சியை நிறுத்தாதே, உன் நம்பிக்கையை குறைக்காதே. நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. நீ இங்கு வருவது ஒரு ஆசையை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி செல்ல அல்ல, உன் மனதில் சிதறி கிடக்கும் எண்ணங்களை ஒன்றாக சேர்த்து வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்குவதற்காகத்தான். மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கிவிட்டு நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லுடா சாமி. நம்பிக்கையோடு தொடங்கும் ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு நல்ல முடிவு காத்திருக்கின்றதுடா சாமி. என்னை தேடி வரும் ஒவ்வொரு மனிதனின் கண்களிலும் ஒரு கனவு இருக்கின்றது. யாரோ வேலைக்காக வருகிறார்கள், யாரோ குடும்ப நிம்மதிக்காக வருகிறார்கள், யாரோ மன அமைதிக்காக வருகிறார்கள். நீ எந்த காரணத்திற்காக வந்தாலும் இங்கிருந்து திரும்பும்போது உன் மனதில் ஒரு புதிய தைரியம் பிறக்க வேண்டும். அதான் இந்த பயணத்தின் உண்மையான பலனடா சாமி. இன்று நீ வைக்கும் இந்த ஒரு அடி நாளை உன் வாழ்க்கையில் மிக முக்கியமாக நினைவாக மாறும். ஒரு நல்ல முடிவெடுக்க தைரியம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவரிடம் மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைக்கலாம். உன் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக விலகலாம். நல்ல எண்ணத்தோடு வா, நல்ல மாற்றத்தோடு திரும்பி செல்வாய் சாமி. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மனிதர்களால் திறக்கப்படுவதில்லை. சில கதவுகள் உன் மனதில் பிறக்கும் நம்பிக்கையால் தான் திறக்கப்படுகின்றன. இன்று அந்த நம்பிக்கையை வலிமையாக்கிக் கொள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் முயற்சி பிறக்கும், முயற்சி இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் தானாக வந்து சேரும் சாமி. உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினைத்து மனதை உடைக்காதே. அந்த அனுபவங்கள் தான் இன்று உன்னை வலிமையான மனிதனாக உருவாக்கி இருக்கின்றன. கண்ணீரால் கற்றுக்கொண்ட பாடங்களை யாராலும் பறிக்க முடியாது. அந்த அனுபவத்தை பலமாக மாற்றிக்கொண்டு புதிய பாதையில் நடக்க தொடங்கு. இன்று நீ ஆலயத்திற்கு வரும்போது வேண்டுதல் மட்டும் கொண்டு வராதே, ஒரு நல்ல முடிவையும் கொண்டு வா. இனிமேல் பொய் பேச மாட்டேன், யாரோட மனதையும் காயப்படுத்த மாட்டேன், உழைப்பை விட மாட்டேன். இந்த மூன்றும் உறுதியோடு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை அமைதியாக உயரத் தொடங்கும்டா சாமி. உன் பெயரை யாராவது நல்ல விதமாக சொல்லும் நாளை உருவாக்குவது உன் கையில் தான் இருக்கின்றது. நல்ல செயல் செய், நல்ல வார்த்தை பேசு, பிறருக்கு முடிந்த அளவு உதவி செய். இந்த 3 விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு உன் குடும்பத்திற்கும் நல்ல பெயரை உருவாக்கும்டா சாமி. இன்று நீ என்னை நம்பி எடுத்து வைக்கும் இந்த பயணம் ஒரு நாளுக்கான உணர்ச்சி அல்ல. இது உன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள மனிதனை எந்த கஷ்டமும் தீண்டாது, நாட்கள் எடுத்து நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டுமல்ல, உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள், உன்னை நம்பும் குடும்பம், உன்னை மதிக்கும் சமூகம், இவைகள்தான் உண்மையான செல்வம். இவற்றை காப்பாற்றி கொண்டால் பணமும் வாய்ப்பும் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும்டா சாமி. என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா, ஆனால் அதைவிட முக்கியமான உன் வாழ்க்கையில் நல்ல வழியில் நடத்தும் உறுதியோடு வா. இங்கிருந்து திரும்பும்போது இன்று முதல் நான் மாறப்போகிறேன் என்ற ஒரு நல்ல முடிவை மட்டும் எடுத்து செல். அந்த ஒரு முடிவே உன் எதிர்காலத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும்.
சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குரு மகள் சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சர்க்குரு மகள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சர்க்குரு அப்பா சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். சர்க்குருவே சரணம்.